Gajaha lesson 55th page. Gajaha pratamam shundaya jalam adaya paschat tanmuke nishanchati. Enana yaane adhaadu elephant first with the trunk having taken the water later pours on its own face. Gajaha Gaja shabdah पुल्लिंग शब्दम प्रथमा विभक्ति एकवचनम प्रथमम अकारांत पुल्लिंग प्रथम शब्द द्वितीय विभक्ति एकवचनम शुंडया शुंड शब्द अकारांत पुल्लिंग तृतीय विभक्ति नो शुंडया सीतया ओ सॉरी शुंडा शुंडा सॉरी ना तप्पा एळुदिट्टேன் माता शुंडा स्त्रीलिंग पदम इदु शुंडा स्त्रीलिंग पदम आकारांत स्त्रीलिंग शुंडा शब्द तृतीय विभक्ति एकवचनम शुंडया जलम अकारांत नपुंसकलिंग जल शब्दः प्रथमा विभक्ति एकवचनम आदाय ये प्रथमा विभक्ति जलम अच्छा जलத்தை எடுத்துக்கொண்டு வருது இல்லையா அப்ப द्वितीय विभक्ति வரணும் Pratamam is Visheshanam to for jalam. Adaya da धातुவது லெப் பிரத்யை ஆ உபசர்க்கம் அது வந்து அவ்யயமா வந்துரும். அப்புறம் பஷ்சாத் பஷ்சாத்தும் அவ்யயம். தன்முகே வந்து தத் முகே தஸ்ய முகே தத் முகே வந்து அது சந்தி அனுநாசிக சந்தி வருது. தத் முகே வந்து தன்முகே அது தஸ்ய முகே சில அந்த இடத்துல மீனிங் அப்படி வருது. தஸ்ய முகே நிஷிஞ்சதி நீ உபசர்க அதாவது நிர் உபசர்க ஷிச் தாத்து துதாதிகணா துதாதினா ஆறாவது துதாதிகணா சகர்மக அன்னிட்டது. வேற ஏதாவது சொல்லணுமா இந்த லைன்ல மாத்தா? ஆமா இந்த லைன்ல வந்து you can make it into two sentences. First one ஆதாயன லெப்பு வந்திருக்கு. ஆமா ஒரு எப்படி சென்டென்ஸ் தனியா சொல்லுங்க. ஏன்னா இது ஒரே சென்டென்ஸா இருக்கு. பஷ்சாத்த விட்டுருந்தோம். ஆமா அதாவது பிரதமம் கஜஹ சுண்டயா ஜலம் ஆதயதியா ஆதாய வந்திருக்கு. அப்ப என்ன டென்ஸ் போடுவோங்க? அப்ப அததாத் வராது. ஆதாய வந்து தா தாத்து லெப்பு ஹேவிங் டேக்கன் அப்படின்னு வருது மீனிங் அந்த இடத்துல. சோ இந்த இடத்துல எப்போதுமே லெப்போ லெட்டா அந்த துவா பிரத்யோ வந்தாலும் நம்ம வந்து லங்ல காரா தானே போடுவோம். அதான் அததாத் தான் முதல்ல சொன்னேன்னா அததாத் நீங்க சொல்லும் போதே அததாத் வராது. சாரி அததான். சோ இட் இஸ் அதாவது எப்படின்னா இப்ப ஒரே இத காம்பினேஷன் நம்ம பண்ணும்பொழுது கஜஹ பிரதமம் சுண்டயா ஜலம் அததாத் அததாத் கஜஹ பிரதமம் சுண்டயா ஜலம் அததாத். ஓகே அப்புறம் அடுத்தது பஷ்சாத் கஜஹ தன்முகே तस्य मुखे एव निषिञ्चति तन्मुखे एव जलं निषिञ्चति. तन्मुखे is a समस्त पदम. ओके ओके அப்போ பஷ்சாத் கஜஹ தன்முகே ஜலம் நிஷிஞ்சதி. அததான் சோ இந்த மாதிரி தான் இந்த two sentences. ஓகே மாதா ஓகே. மாதா இல்ல ஆதாய வந்து எந்த கணத்துல எடுத்துக்கணும்? மூணு கணத்துலயும் போட்டிருக்கா சார் இடத்துல. இப்ப தாத்து இருக்கு இல்லையா? ஆமா மூணு தான் எடுத்து தேர்ட் தான் எடுத்துக்கணுமா? ஆமா இல்ல நம்ம தா வந்து நீங்க வந்து நம்ம ததாத்துன்னு போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நான் பிரிச்சேன். ஆமா ததாத்தி எதுல எந்த கணக்குல வரும்? ததாத்தி மூணு தான் ஜுகோத்யாதியில் தான் வரும். அதுலயே எடுத்துக்கோங்க. ஏன்னா கிவ்ங்கிறது தா ஆதாயன்னு வரும்பொழுது நம்ம உபசர்க்கம் போடும்போது எப்படி நம்ம வந்து டேக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மீனிங்ல இது ஹேவிங் டேக்கன் தானே வருது. ஆமா போட்டு தா லெப். ஏன்னா இந்த சில சமயம் இந்த
ரெண்டாவது கணத்திலயும் அத மாதிரி போட்டிருக்கா, அதனாலதான் அவன் சந்தேகம் வந்தது. ரெண்டாவது கணத்துல வந்து அது எப்படி வரும் சார், நீங்க சொல்லுங்க. அதான் தாத்துவே வச்சு போட்டிருக்கா, அது சரி போடுங்க சார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, if you have that, இப்ப நானே ஒரு சில கணங்கள்லாம் நம்ம போட்டு பார்த்தானே இந்த லெசன்லயே, நம்ம போட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கே தெரியும் நம்ம எந்த கணத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதை வச்சு நம்ம தா தேனா ஓகே. இப்ப தா தானே, இப்போ வந்து தா அதாதி கணத்துல வர்றதோட மீனிங் வந்து டு கட். நல்லா பாத்துக்கோங்க சார். You have to understand the meaning also. அதனாலதான் I attended one யோமாவோட தாத்து பாட்ட கிளாஸ் லாஸ்ட் வீக். அவர் வந்து என்ன சொன்னார் அந்த டீச்சர்னா, எவ்ரி தாத்து you say it with the meaning, then only you will not do mistake. இப்போ நீங்க வந்து தா தானே இப்போ வந்து தா வந்து ரெண்டு கணக்குலயும் இருக்கு, தா பாதி கணக்குலயும் இருக்கு. ஆமா, பாதியில இருக்கு, பாதியிலயும் இருக்கு, அதுவும் கிப் தான். இப்ப வந்து தா இந்த இடத்துல வந்து துதாஞ்சு தானே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம ஆதா அப்படின்னு போடுறோம். நம்ம ஜெனரலி நம்ம ததாத்தி அப்படின்னு நம்ம எடுத்துட்டா அது வந்து நம்ம வந்து ஜுகோத்தியாதில தான் எடுத்துக்கணும். தேங்க்யூ மாதா. விஜயலட்சுமி மேடம் என்ன மேடம், எனக்கு அந்த நிஷிஞ்சதி சொன்னேனோ அது மாத்திரம் எனக்கு திருப்பி ஒரு வாட்டி சொல்லணும் மேடம், எனக்கு கேட்ச் பண்ணிக்க முடியல. எதுமா எது சொன்ன? உபசர்க்கம் அதுவா? நிஷிஞ்சதின்னு மேல இருக்கு இல்லையா, தன்முகே நிஷிஞ்சதி இல்லையா? ஆமா ஆமா, அது வந்து என்ன உபசர்க்கம்? சிச் தாத்து துதாதிகணா. ஓ, ஷிஞ்சு தாத்துவா? சிச் சிச் சிஞ்ச் இல்ல சிச். ஓ, சிச் தாத்து துதாதிகணா, சகர்மக அனிட்டது. ஓகே ஓகே ஓகே. அது நீ உபசர்க்கமா? நிர். ஆமா ஆமா ஆமா, ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஷா வந்து இந்த ஷாவா மாறி இருக்கிறதுக்கு என்ன ரீசன் மேடம்? சிச்சுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த சிவா ஸ்பீச் தானே இருக்கு. நம்ம வந்து ஒரு நிமிஷம் நான் என்ன பேச சொல்றேன். ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப் மா, whoever is on மியூட் ஆகறவா மியூட் பண்ணிக்கோங்க. நான் வந்து why it is நிஷிஞ்சதிங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். ஏன்னா அந்த தாத்து வந்து சிஞ்சதி தான், ஓகே. பட் நம்ம நீங்கிற உபசர்க்கத்தை வந்து நம்ம வந்து இது பண்றோம், நீங்கிற உபசர்க்கத்தை நம்ம முன்னாடி போடுறோம். அப்போ நீங்கிறது எப்படி வரும்? நகாரா இக்காரா. இப்போ இக்காரத்துக்கு அப்புறமா மருந்து வந்துருக்கா, ஐயா பாத்து. இப்ப இகாரத்துக்கு அப்புறமா வந்து சப்போசிங் சகாரா கம்ஸ், ஓகே. இப்போதைக்கு அந்த சூத்திரம்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டீச், ஓகே. எண்கோஹோன்னு வரும் இந்த சூத்திரம். அதாவது எண்ணு கஹ க, புரியுதாமா? எண்ணுனா என்ன? எண் பிரத்யாகாரால என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க விஜயலட்சுமி மேடம். எனக்கு புரியல மேடம், அது எண்ணு பிரத்யாகாரம்னா என்னது? அது நீங்க மாயேஸ்வர சூத்ராணி சொல்லுங்க. No, others please don't answer. When she's got a doubt, let her clarify it. வராராமா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? I1 அப்படின்னு சொல்றோம் இல்லையாமா? ஆமா. அப்ப எண் பிரத்யாகாரானா என்னது? இப்ப அண்ணு பிரத்யாகாரானா என்ன லெட்டர்ஸ் இருக்கு? ஆ இ ஊ இருக்கா? ஆமா, இந்த மூணு லெட்டர் தான் இருக்கு. ஆமா, ரு ல எல்லாம் வராது இதுல, ஓகே. I1 அப்படிங்கறதுல ஈயு ஊ இருக்கு, ஆ இ ஊ இருக்கு. இப்போ எண்ணு பிரத்யாகாரா நம்ம சொல்றேன். அப்ப எண்ணு பிரத்யாகாரால என்ன லெட்டர்ஸ் இருக்கு? ஐ ஊ ரு ல ஏ ஊ. எங்கமா வருது? இன்னிலையா? இல்லைன்னா ஐ ஊ மூணு வரும். ஓ எங்க வந்தது? நீங்க உங்களுக்கு மாயேஸ்வர சூத்ராணி தெரியும் இல்லையா மேடம்?
அதுலதான் மேடம் பாத்துட்டு இருக்கேன் நானு. ஐ உ இன் இல்லையா? அவ்வளவுதானே. ஐ உன்னு நம்ம முதல்ல எடுத்த உடனே ஐ உன். ஆமா. அப்ப அ இ உ அதான் நகாரஹா. இந்த நகாரம் வந்து இப்சன்யாவா போயிடும். கரெக்டா? அப்ப அதுல இருக்கிற லெட்டர்ஸ் என்னது? 3 லெட்டர் தான். அ இ உ. அப்ப அன் பிரத்யாகாரம்னா அ இ உ இருக்கு. இன் பிரத்யாகாரம்னா என்னெல்லாம் இருக்கு? ஐ உ தான் இருக்கு. இன்னுன்னா எப்படி வரும்? ஏன்னா நான் ஐ உன்னு சொல்லலையே, அன்னு பிரத்யாகாரம் சொல்லல. நான் எண்ணு பிரத்யாகாரம் தான் சொல்லியிருக்கேன். புரியுறதா? ஒரு பிரத்யாகாரம்னா என்னது? முதல் லெட்டரும் அடுத்து இருக்கிற லெட்டரையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ வந்து அன் பிரத்யாகாரால என்னது லெட்டர்? அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப எண்ணு பிரத்யாகாரால என்னது? எண்ணு மட்டும்தான். இல்லம்மா, எண்ணு பிரத்யாகாரால என்ன லெட்டர்ஸ் இருக்கு? சொல்ல தெரியல மேடம் எனக்கு. நீங்க சொல்ல தெரியலே சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும், பட் ட்ரை. இப்ப அண்ணுன்னு சொல்லிட்டோம்னா எத்தனை லெட்டர் இருக்கு அதுல? அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 லெட்டர்ஸும் சொல்றோம். ஐ இ உ. சரி, அண்ணுல. இப்ப அந்த அண்ணுல தான் அ இ உ நகாரா இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. இப்போ அடுத்தது ஆவ விட்டுட்டு எண்ணுன்னு சொல்றேன். அதுல எத்தனை லெட்டர் இருக்கு? இ உ. அவ்வளவுதான். தெரியறதா இப்போ? புரியுது. இப்ப புரிஞ்சுதா? புரியுது. அந்த சூத்திரம் என்ன சொல்றதுன்னா இன்கோஹோ அப்படின்னு சொல்றது. இன்கோஹோனா எண்ணுல இருக்கிற லெட்டர்ஸும் ககாரமும் ஒரு சகாரத்துக்கு முன்னாடி வந்தானா அந்த சகாரம் வந்து ஷகாரமா மாறணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த நீங்கிறதுல ஈ இருக்கா? ஆமா. அதுக்கப்புறமா சிஞ்சத்தி வருதா? அப்ப அந்த சகாரம் எதா மாறும்? ஷகாரமும் ஆயிடும். அவ்வளவுதான். சரி மேடம், புரியுது. எனக்கு அந்த இத பார்த்ததுல இருந்து எனக்கு இதே டவுட். இது எப்படி மாறிட்டுன்னு தெரியலையே. பின்னாடி சாவறதுனால மாறி இருக்கும்னு சொல்ல முடியுமா என்னன்னு தெரியலையேன்னு மனசு குழம்பிடுது மேடம். இப்ப புரியுது. தேங்க்யூ மேடம். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. எப்ப வந்தாலும் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். சகாரம் வந்து ஈ ஊ இந்த ரெண்டுக்கு பின்னாடியும் இல்ல ககாரம் ஓகே கா வர்க்க காக்கு பின்னாடியும் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பின்னாடி வந்து ஷகாரம் தான் வரும். ஓகே ஓகே. Thank you so much மாமா. மாதா ஒரு சின்ன டவுட் மாதா. சொல்லுங்க. அந்த ஆதாய அப்படியே வந்து ததாத்தியா இல்ல தை தாத்துவா எடுத்துக்கூடாதா மாதா? தை வந்து தாயத்தை டு பியூரி தை டு பியூரிஃபைன்ற மீனிங்ல எடுத்துட்டு இருக்கேன். ததாத்தின்னு எடுத்துக்கல. நாம தை அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன். தாயத்தி டு பியூரிஃபை டு கிளென்ஸ் அப்படின்னு இதுல இருக்கு மாதா. டு பி பியூரிஃபைடு அப்படின்னு. இப்ப நீங்க இந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சென்டென்ஸோட அர்த்தம் என்ன சொன்னாங்க அவங்க? யானை முதலில் தும்பிக்கையால் தண்ணீரை எடுத்து பின்னர் அதன் வாயில் பீத்திக் கொள்கிறது அப்படின்னு. இப்ப தண்ணீரை எடுத்துன்னு சொல்றது, தண்ணீரை பியூரிஃபை பண்ணுன்னு சொல்லிட்டா. ஓகே ஓகே ஓகே. Are you able to understand now, Nitya? Yes mata. So dai is dieting is to purify. It is not purifying. Okay. It is having taken the water. It is lep. புரியுதா? அதுதான். லப்பு துவா எல்லாம் மறந்துருக்க மாட்டேன். 2 சென்டென்ஸ் சரி படிங்கம்மா. அடுத்த சென்டென்ஸ். ஏவம் த்வாப்யாம் அவயவாப்யாம் ஜலம் பிபன் கஜஹ த்விபஹ இத்யாக்யாம் பஜதே. Like this, that is with both the limbs. திருப்பி இன்னொரு தடவை படிங்க பார்வதி மேடம். எனக்கு ஏவம் தாப்யாம் துவாப்யாம் ஏவம் துவாப்யாம் அவயவாப்யாம் ஜலம் பிபன் கஜஹ த்விபஹ இத்யாக்யாம் பஜதே.
Evam, like this, with both the limbs, that is his trunk and mouth, having drunk the water, thus it is, known in the name as Dvipaha. Dvipaha means that is Dvabhyam Shunda Mukabhyam Pibati itinu vandirukadu. Nama idhula pathena Ashtadhyayila. Adunala it is known famously like that. Dvabhyam Pibati iti Dvipaha. Ama. Dvabhyam Pibati iti Dvipaha. Dvabhyam Shunda Mukabhyam nu போட்டிருக்கு மாதா. அதுதான்மா, ஒண்ணு வாயாலையும் குடிக்கிறது, ஆமா, இத ட்ரங்காலி அதான் both limbs, that is with trunk and mouth னு எழுதிருக்கேன். கரெக்ட். கரெக்ட்டா? ஏவம், like this, துவாபியாம் அவயவாபியாம், அதாவது both the limbs, trunk and mouth. அப்புறம் ஜலம் தோ நபும்சகலிங்கம், பிபன் சத்ரு பிரத்யேக், அப்புறம் கஜஹ சொல்லியாச்சு. த்விபஹா தான் இப்ப சொன்னேனா, அதாவது த்விப சப்த புல்லிங்க சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் ஆக்யாம், ஆக்யாம்னா இன் தட் நேம், அந்த பெயரில். பஜதே, பஜதே சொல்லப்படுகிறது. பஜதே பஜ்ஜு தாத்து, 1 US, அதாவது ஃபர்ஸ்ட் கணா, வாதி கணா. உபயபதி சேட்டு தாத்து. அடுத்தது நான் பண்ணட்டுமா மேடம்? உமா மகேஸ்வரி பண்ணுங்க உமா மகேஸ்வரி. கஜானாம் திருடௌ தீக்ஷணௌ ச தௌ தந்தௌ ஸ்தகஹ. யானைகளுக்கு திடமான நல்ல தீக்ஷணான கூர்மையா அப்படி எடுத்துக்கலாமா, கூர்மையான 2 தந்தங்கள் உள்ளன. கஜானாம், கஜ சப்தத்தோட சஷ்டி விபக்தி பகுவச்சனம். திருட சப்தத்தோட ஒரு நிமிஷம். திருட சப்தம் அகாராந்த புல்லிங்க. திருட சப்தம் பிரதமா விபக்தி, தித்யா விபக்தி. பிரதமா விபக்தி அப்புறம் என்ன சொன்னேன்? இல்ல, அகாராந்த புல்லிங்க திருட சப்தம் செகண்ட் திதி விபக்தி திவிவச்சனம். திவிவச்சனம் பிரதமா விபக்தி திவிவச்சனம் மாத்தி எழுதி, சாரி மேடம். பிரதமா விபக்தி திவிவச்சனம். தீக்ஷிணம், அதே தீக்ஷிண சப்தம் அகாராந்த புல்லிங்க தீக்ஷிண சப்தம் பிரதமா விபக்தி திவிவச்சனம். தந்தவ், அதே அகாராந்த புல்லிங்க தந்த சப்தம் பிரதமா விபக்தி திவிவச்சனம். இந்த தந்தத்தை விசேஷனம் திருடவு அந்த தீக்ஷணம். ஸ்தக ஸ்தாதாத்துவோட இக்த பிரத்யயம். பி கேர்ஃபுல். ஸ்தக எந்த தாத்து? ஸ்தாதாத்து இல்லையா மேடம்? ஸ்தாதாத்துனா திஷ்டதி தானே வரும். ஓ ஆமா. அஸ்தி ஸ்தக சந்தி என்ன தாத்து? அஸ்தி சந்தி. அஸ் தாத்துமா? அஸ் தாத்து, சாரி மேடம், சாரி. தேங்க்ஸ் மேடம். அஸ் தாத்து இது விசேஷனம். அது ஏன்னா இங்க எல்லாமே பிரதமா விபக்தி த்விவச்சனமா வந்ததுனால இதுவும் பிரதம புருஷ த்விவச்சனத்துல வந்து அஸ்தாத்தோட பிரதம திவிவச்சனம் தக தகன் வந்து அஸ்தக. ஓகே, சாரி மேடம், சின்ன விஷயத்துல கருத்து. தஸ்மாத் தே தந்தினக தந்தாவலக திவ்ரதாக இதி த்விரதாக. திவிரதாக. திவி இல்லமா, த்வி. த்வி, ஓகே. த்விரதா. ஓகே, த்விரதாக இதி கதயந்தே. கத்தியந்தே. கத்த சொல்லக்கூடாது, ஏன்னா இது கத்தியந்தே அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய இதே மாறிடும். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சது மேடம். கத்தியந்தே கத்தியந்தே. தஸ்மாத், தஸ்மாத் அதனால், அது இந்த சத் சப்தத்தோட பிரதமா விபக்தி பகுவச்சனம். என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? என்ன தப்பா சொல்லி எல்லாமே தப்பா சொல்றேன். இல்ல எழுதி வச்சிருக்கேன், ஏன் இப்படி குழப்பிட்டு இருக்கேன் நானு? சாரி, இருங்க மேடம், ஒரே ஒரு நிமிஷம். தஸ்மாத், தஸ்மாத் காரணாத் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தஸ்மாத் ஷஷ்டி விபக்தி மாமி. தத்து சப்தத்தோடு
ராமாத் என்ன வரும்? பஞ்சமி விபக்தி. என்னாச்சு சரி, சாரி, பஞ்சமி விபக்தி. தஸ்மாத்னாலே தெரியல, அதனால் தஸ் பஞ்சமி விபக்தி. தே அவைகள், தந்தினக தந்தினக, இது தந்தின் சப்தம்னு எடுத்துருக்கேன் மேடம். தே வந்து சொல்லுங்க. தே வந்து தத் சப்தம் இல்லையா? தத் சப்தத்தோட சகா தௌ தே பிரதமா விபக்தி பகுவச்சனம். அதுவும் தப்பா சொல்றேனா? இல்ல கரெக்ட் தான், சொல்லுங்க. பிரதமா விபக்தி பகுவச்சனம். தந்தினக தந்தினக தந்தின் சப்தம்னு எடுத்துருக்கேன் மேடம். ஓகே. பிரதமா விபக்தி பகுவச்சனம். தந்தாவலாகா தான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனா நான் தந்தாவல் சப்தம் அப்படின்னு எடுத்துருக்கேன். அகாராந்த புல்லிங்க தந்தாவல சப்தம், பிரதமா விபக்தி பகுவச்சனம்னு எடுத்துருக்கேன். எனக்கு வாயில பல்ல அது என்ன சொன்ன, தீரதாகா தீரதாகா, அதுவும் தீரதா சப்தம் பிரதமா விபக்தி பகுவச்சனம்னு எடுத்துருக்கேன். இது ரெண்டும் ரைட்டா தப்பா தெரியல மேடம். இல்ல எல்லாமே ரைட்டு தான், பட் எப்படி வந்துங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தந்த பிளஸ் இனி பிரத்யயா யூஸ் பண்ணி அது எழுதல மேடம். தந்தின் சப்தம், அதுலதான் பிரதமா விபக்தி பகுவச்சனம் தந்தினக. தந்த பிளஸ் இனியா? இனி. ஆமா, இனி தந்தின். ஓகே, தந்தினக. இந்த தந்தாவலாகாக்கு அது தந்தாவலாகா அப்படிங்கிறது வந்து actually the danta valaha is one thing I wanted to tell you all. அதாவது வலச் அப்படிங்கிற ஒரு danta valaha அப்படிங்கிறது யானைக்கு உண்டான பெயர். பிகாஸ் இட் ஹஸ் காட் டஸ்க், அந்த ரெண்டு இது இருக்கிறதுனால. இப்ப தந்தா இதுல ஃபார்மிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னானா, இட் இஸ் கமிங் ஃப்ரம் தந்தா பிளஸ் வலச்சுன்னு ஒரு பிரத்யா. ஓகே, வலச் அப்படிங்கிற ஒரு பிரத்யாவால வருது. பட் அப்ப நம்மளுக்கு தோணும், ஏன் வந்து தந்தா வல அப்படின்னு இருக்கிறது தந்தா பிளஸ் வலச்சுல வந்து ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு தந்தான்னு வந்திருக்கு? ஓகே, சோ தந்தாங்கிறது பல்லு. அந்த அந்த வலச் அப்படின்னு சொன்னானா இட் இஸ் மேடு லாங்னு அர்த்தம். ஓகே, அந்த பல்லு அதாவது வாய் வந்து அந்த டூத் வந்து வெளியில வர்றது இல்லையா, லாங்கா வருது. அந்த ரெண்டு டஸ்க் நம்ம சொல்லணும்னா டஸ்க்ல அதுக்கு என்ன சொல்லணும், அந்த அதோடைய பல்லு தான் அது வந்து பெருசா வர்றதுனால அது தந்தா வலகங்கிற பேர். அதுக்கு தந்தாங்கிற சப்தம் வந்து வலச் பிரத்யோட வரும்பொழுது பாணினியோட ஒரு சூத்திரப்படி முன்னாடி இருக்கிற அகாரம் வந்து தீர்க்கமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரப்படி தந்தா ஒரு சப்தம், ஷிகான்னு இன்னொரு சப்தம். ஓகே, ஷிகானா நமக்கு தெரியும் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஷிகா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறான். பட் லெட் அஸ் ஃபர்கெட் ஷிகானா, ஜஸ்ட் கம் டு தந்தா. அந்த தந்தா இஸ் அ லாங் வலச் பிரத்யை வரும்போது அப்ப தந்தா வலக, அப்ப அதோடைய பல்லு வந்து நீளமா இருக்குங்கிறதுனால தந்தா வலாகா தந்தினக. அப்ப இனி பிரத்யா, இனி பிரத்யாலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் ரிமெம்பர். அடுத்தது த்விரதாகா. ரதா அப்படின்னா டூத். ஓகே, சோ த்விரதாகானா அதுக்கு ரெண்டு பல்லு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த பெயரெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதி இதி கத்யந்தே. இதி அவ்யயம் கத்யந்தே கத்ய தாத்தோஹோ பிரதமா புருஷ பகுவச்சனம் 10 UPS லாஸ்ட் சுராதிகணம். பட் இந்த இடத்துல வந்து ஓகே they are said to be. ஓகே, இந்த இடத்துல வந்து கத்யந்தே they are said. It can also come in karmani.
கர்மணி, அதான் நினைச்ச கர்மணியா அழைக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு எஸ், அதனால இட் ஷுட் பி இன் கர்மணி. அதனாலதான் ஐ டோல்ட் யூ கத்தியந்தே. ஓகே. ஓ இதுவா இருந்தா கத்தியந்தின்னு வந்திருக்கும் இல்லையா மேடம்? கத்தியந்தே எப்படி ஆமா, தேங்கிறது உங்களுக்கு ஆத்மனே பதேதான். பட் இந்த பர்டிகுலர் தாத்து இருக்கு இல்லையா, தாத்து இஸ் திஸ் தாத்து இஸ் நாட் கத்து தாத்து கிடையாது. ஓகே, கத்து கத்துங்கிற தாத்து வந்து we must understand. அதாவது சுராதி கணத்துல இருக்கிற இந்த கட்டாதான் தாத்து இஸ் நாட் கத்து. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தாத்து வந்து எப்படி வரும் நம்மளுக்கு? கதையந்தின்னு தான் வரும். கரெக்டா? கதையந்தின்னு வரும். வேறஸ் கர்மணியில வந்து the dhatu will be shortened to kat. But கர்த்தரியில வந்து it will be அந்த தாத்து வந்து is கட்டாதான். தாத்து is not kat. நம்ம எல்லாருமே தப்பா புரிஞ்சுப்போம், அது கத்து கத்துன்னு. No, there is no dhatu called kat. The dhatu is katta. அக்காரா வந்துரும். Keep all of you keep this in mind. The 10U, அந்த 10 எதுல வரும்? அது உபயபதி சேட் 10US. அது வந்து the dhatu itself is katha தான். சுராதிகணா இல்லையா? ஆமா, 10US it is katha vakya prabandhe. So when we are saying in some sentence, so katha தான். So katayati kataya அப்படின்னு வரும் கர்த்தரியில. வேறஸ் கர்மணியில கத்தியத்தேன்னு வரும். ஓகே, அப்போ நம்ம நினைக்கலாம் ஏ கத்தாங்கிற தாத்துவோட எக்கு ஆட் பண்ணுவோம், பட் இட் வில் பிகம் ஹாஃப். ஸோ கத்தியந்தே அப்படின்னு வரும்பொழுதே நம்ம அந்த கத்தா தாத்து வந்து நினைச்சுக்கணும் இட் இஸ் இன் கர்மணி. தட் இஸ் an indicator that it is in கர்மணி. ஓகே, புரியுதா? புரியுது மேடம். அடுத்த லைன் பண்றேன் மேடம். இல்லம்மா, ஐ திங்க் அடுத்தது வந்து என்னது? தந்தினக கத்தியந்தே. ஓகே, பண்ணுங்க ஒரு லைன். ஒரே ஒரு நீங்க பண்ண வேண்டாம், அடுத்து யாராவது. சாரி மேடம், இல்ல பரவாயில்லம்மா, நெக்ஸ்ட் பண்றேன். கொஞ்ச நாளா டச் விட்டு போயிடுச்சு. இல்ல டச் விட்டு போயிடுச்சுல, எழுதிட்டு இருக்கேன், என்ன கன்ஃபியூஷன் தெரியல. ஓகே மேடம், நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டு பெட்டர். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் நான் படிக்கட்டோமத்தா? படிங்க. शिल्पिनः परिणाम दन्तैः रम्याणि महार्गाणि वस्तूनि निर्मान्ति. சிற்பிகள் யானைகளுடைய தந்தங்களால் அழகான விலையுயர்ந்த பொருட்களை செய்கின்றார்கள். ஷில்பினக வந்து நகாராந்த புல்லிங்க, ஷில்பின் சப்தக பிரதம விபக்தி பகுவச்சனம். ஷில்ப பிளஸ் இனி பிரத்யய அப்படி எடுத்துக்கலாமாக்கா? அப்புறம் வந்து கரீனா நகாராந்த புல்லிங்க, கரீன் சப்தக ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். கரக அஸ்ய அஸ்தி இதி இனி பிரத்யய தத்திதாந்தமா, அது கரெக்டா மாட்டாது? அது எழுதி வச்சிருக்கேன் மாட்டா? தந்தை கரீன் शब्द हाँ ओके. दन्तैः अकारान्त पुल्लिंग दंत शब्दः तृतीया विभक्ति बहुवचनम्. रम्याणि अकारान्त नपुंसकलिंग रम्य शब्दः षष्ठी विभक्ति बहुवचनम्. இது ரம் வந்து ரம் பிளஸ் எத்து பிரத்யயா எடுத்துக்கலாமாக்கா? இல்ல, எங்க ஷஷ்டி விபக்தி எங்கேருந்து வந்தது? ரம்யாணிக்கு எங்கேருந்து? சாரி மாதா தித்யா விபக்தி பகுவச்சனத்துக்கு ஷஷ்டி மாதா. சாரி மாதா. மகார்காணி மகா பிளஸ் அர்க, இது வந்து அகாராந்த மகார்க அகாராந்த நபும்சகலிங்க மகார்க சப்த தித்யா விபக்தி பகுவச்சனம். மகா பிளஸ் அர்க பிளஸ் கஞ்சன் எழுதிருக்கேன் மாதா. இல்லைன்னா அர்க இல்லைன்னா அர்க்க அப்படின்னு இருக்கு மாதா. அது எது எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரி, அதை விட்டுருங்க. நீங்க முதல்ல சென்டென்ஸ் முடியுங்க. वस्तूनि अकारांत नपुंसकलिंग वस्तु शब्द द्वितीय विभक्ति बहुवचन. निर्माणी निर प्लस मा प्लस
லட்லகார பிரதம புருஷ பகுவச்சனம் நிர்மாணி அப்படின்னு வச்சிருக்கேன். நிர்மாந்தி இல்ல நிர்மாந்தி நிர்மாந்தி மாதா. நிர்மாலி படிச்சது அதான். ஆமா நிர்மாணின்னு தெரியாம நிர்மாந்தி. ஓகே, கரெக்டான மீனிங் சொல்லுங்க திருப்பி. இது வந்து தமிழ்ல சொல்லுவோம் மாட்டா. சிற்பிகள் சொல்லுங்க. யானைகளுடைய தந்தங்களால் அழகான விலையுயர்ந்த பொருட்களை செய்கின்றார்கள். ஓகே, அது வந்து கர்மனிலும் நீங்க வந்து சொன்னது மகார்க. மகார்க அப்படின்னு வரும். அது மகார்க அப்படிங்கிறது மகா பிளஸ் அர்க தான் நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, மகார்க. இட் இஸ் இன் ஆல் த 3 லிங்கம்ஸ். ஸோ இஃப் வி ஆர் டேக்கிங் திஸ், ஏன் இதை நம்ம வந்து நபும்சகமா எடுத்துக்கிறோம்னா, இட் இஸ் பிகமிங் வஸ்தூனிக்கு விசேஷமா. வஸ்தூனிக்கு ரம்யாணி மகார்காணி. ரம்யாணி ஓகே, ரம்யாணி அண்ட் மகார்காணி. ஓகே, ஸோ மகார்காணி அது ரெண்டுமே நத்துவம் வருது அங்க ரம்யாணிக்கும் மகார்காணிக்கும். அதனாலதான் நத்துவம் அங்க. அண்ட் வஸ்தூனி, ஸோ நிர்மாதி. ஓகே, மா பிளஸ் அந்தி. ஓகே, பகுவச்சனம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் படிச்சிருந்தோம், அதோட முடிச்சுக்கலாம். இது கர்மணியில எழுதிருக்க மாட்டாது. சொல்லுங்க. வெரி குட். शिल्पिभिः करीणां दन्ताः रम्याणि महार्गाणि वस्तूनि निर्मायन्ते அப்படின்னு எழுதிருக்காரு. கரெக்டா? இல்ல எனக்கு வந்து நீங்க முதல்ல வந்து வேர்ப் எடுத்துக்கோங்க, கரெக்டா பண்ணுங்க. அப்பதான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. நிர்மாந்தி 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 நிர்மாயந்தேன்னு வரும் இல்லையா? சிற்பிகளால் செய்ய கரெக்டா? ஆமாக்கா. அது என்ன கணால் எடுத்துட்டு இருக்கேன்? 2PS ரெண்டாவது அதாதியில எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, மா வந்தானா அது வந்து உங்களுக்கு இதுல வரும் இல்லையாமா? உங்களுக்கு வந்து மாந்தி அப்படின்னுட்டு நீங்க ரெண்டாவது கணக்குல எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்? அத கர்மணியில நீங்க பண்ண போறேன் முதல்ல. அப்ப கர்மணியில வந்து இந்த ஆகாராந்தமா இருக்கிறது வந்து எப்படி வரும்? நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? நிர்மாயந்தேன்னு சொன்னீங்க. என்னது? நிர்மாயந்தேன்னு சொன்னேன். இல்ல இல்ல, இந்த ஆகாராந்தம் வந்து ஈகாராந்தமா வரும். இப்ப தாங்கிறது வந்து தீயத்தேன்னு வரும். ஞாபகம் இருக்கா? அப்ப மாங்கிறது மீயத்தேன்னு வரும். மீயத்தேன்னு வரணும். அதே மாதிரி நிர்மீயந்தே தான் வரணும். நிர்மீயந்தேன்னு வரணும். ஓகே ஓகே, புரிஞ்சுக்கோங்க. சோ பண்ணும் பொழுது இப்ப ரம்யாணி மகார்காணி வஸ்தூனி மாறாது. ஏன்னா அது பிரதமால வந்தாலும் வித்யால வந்தாலும் ஒண்ணுதான். இப்ப ஷில்பி நகங்கிறதுக்கு நீங்க என்ன போட்டுவேன்? ஷில்பி பிஹின்னு எழுதிருக்கேன். ஷில்பிகளால். ஓகே, தட் இஸ் ஓகே. கரீணாம் வந்து மாற போறது இல்லை. சரியா? இப்ப தந்தைஹி நீங்க என்ன சொன்னேன்? தந்தங்கள். அப்போ தந்தாக பிரதம விபக்தி பகுவச்சனம். ஏன் தந்தங்கள் அப்படின்னா அது அது வந்து சென்டென்ஸோட அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க. சிற்பிகளால் யானைகளினுடைய தந்தங்கள் அழகான விலையுயர்ந்த பொருட்களாக செய்யப்படுகின்றன. இல்லையாமாப்பா? தந்தங்களால் தான் வரும். இங்கேயும் தந்தங்களால் தான் வருவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷில்பினக ஷில்பினை. ஓகே, நீங்க ஷில்பி பிஹி கரீணாம்
யானையுடைய தந்தங் சில்பினக கரிணாம் தந்தைஹி வித்த செய்கிறார்கள், வித்த பல்லு செய்கிறார்கள். ஓகே, வித்த பல்லு செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க கர்மணி பண்ணும் பொழுதும் பற்களால் செய்யப்படுகிறது தானே, பற்கள் செய்யப்படுகிறது சொல்ல முடியாதே. ஆமா நித்யா மேடம், நீங்க அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. கர்மணில பற்களால்னு வரும். ஓகே, பற்களால் தானே வரும், தந்தைஹி தான். கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். This is not the subject is not there. This is already in instrumental case. திருத்தியால இருக்கிறது. ஓகே ஓகே. மீனாட்சி மேடம் என்ன டவுட் உங்களுக்கு? விஜயலட்சுமி மேடம் உங்களுக்கு டவுட் இருக்கா? நமஸ்தே மாதா. ஆமா மேடம், அந்த நிர்மாந்தி அப்படிங்கிறது, நிர்மாந்திங்கிறதுல என்ன இது வரும், தாத்து என்ன வரும்? மா தாத்து. மானு ஒரு ஓ, ஆமா. என்னால அது கண்டுபிடிக்க முடியல. பட் கண்டுபிடிக்க முடியல. டு பியூட்டிஃபை எல்லாமே இருக்கும். நிர்மாணம் பண்றது நம்ம தமிழ்லயே சொல்லுவோம். அதனால அந்த மாக்கு அப்புறம் நாவே வராதனால நான் ரொம்ப டவுட் ஆயிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. நீ வந்து உபசர்க்கம். சரி மாதா, நிஸ் உபசர்க்கமா நீ உபசர்க்கமா மாதா? நிஸ் தான் உபசர்க்கம். ஓகே, மீனாட்சி மேடம் சொல்லுங்க. நமஸ்தே மாதா. ஷில்பினக தந்தை, அந்த கரீனாம்னு அங்க ஒரு இடத்துல வந்திருக்கு இல்லையா மாதா, அதனால தந்தாகான்னு போடக்கூடாதா? கரீனாம் தந்தாக எப்படி போடுவேன்? யானையினுடைய தந்தங்களை. ஓகே ஓகே. நீங்க வந்து எப்படி போட்டாலும் ஷஷ்டி விபக்தி எடுத்துருங்கம்மா. Shakti has nothing to do in இது. You don't bring that into subject at all. ஷில்பிகளால் அப்படிதான். இப்ப ஷில்பிகளா வந்தா பற்களால் செய்ய, நீங்க என்னது செய்கிறார்கள், they are doing, it is being done, அவ்வளவுதான். That is the main verb. This is instrument தான் இது. முதல்ல இருந்தே அது திருத்தியால தான் இருக்கு. ஆமா, முதல்ல நம்மளோட சப்ஜெக்ட் தான் மாத்துறோம். You cannot change one தித்தியா. சரி ஓகே. இப்போ பாலகஹ ஹஸ்தேன. ஓகே, இப்போ அன்னம் காததி. சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. பாலகஹ ஹஸ்தேன அன்னம் காததி. இப்ப இதுல பாலகஹ பிரதமா, ஹஸ்தேன திருத்தியா, அன்னம் த்விதியா, காததி பாலகஹோட வருது. ஆமா, கரெக்ட்டா? பாலகேன காத்யதே, பாலகேன ஹஸ்தேன அன்னம் காத்யதே. புரிஞ்சுதாமா இப்போ? புரிஞ்சது. தேங்க்யூ மாதா, தேங்க்யூ வெரி மச். சின்னதா புரிஞ்சு தப்பா பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம இத புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரி. ஸ்டாப் ஹியர் நோ. ஒரே ஒரு லைன் தான் இருக்க மாட்டா அந்த பாராகிராஃப். ஓகேமா, சரி பண்ணிருங்க. கரேணு நாம் தந்தௌ ந ஸ்தஹ. பெண் யானைகளுக்கு தந்தங்கள் இல்லை. கரேணு நாம் உகாராந்த ஸ்திரீலிங்க கரேணு சப்த ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். தந்தௌ அகாராந்த புல்லிங்க தந்த சப்த பிரதமா விபக்தி த்விவச்சனம். ந வந்து அவ்யயம், ஸ்தஹ வந்து அஸ்தாத்து லட்லகார பிரதம புருஷ த்விவச்சனம். 2ps நம்பர். ஓகே. மீனாட்சி மேடம், என்ன ஏதாவது டவுட் இருக்கா? சாரி, that's okay.